சினிமாவுக்கு வரணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. ஆனா எந்த கம்பெனில போய் எப்படி வாய்ப்பு கேட்கறது, யார் யார் எங்கெங்க சினிமா கம்பெனி வச்சிருக்கா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல, ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை தவிர. ஸோ இந்த சினிமா கம்பெனி அப்படிங்கிறது ஒரே ஒரு இடத்துலையும் கிடையாது. சென்னையில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அப்போ அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில வழிகள் தான் அதுக்கு இருக்கு. அந்த சினிமா கம்பெனி அட்ரஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு 1-2 புக்ஸ் இருக்கு. அந்த புக்கை வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த சினிமா கம்பெனி அட்ரஸ், சில ஸ்டுடியோவோட அட்ரஸ் அதில் இருக்கும். அடுத்தது ஏஜென்ட்னு இருக்காங்க. அந்த ஏஜென்ட்டுகளை பார்த்து இப்படி நாங்கள் நடிக்க முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த கோஆர்டினேட்டர்ஸும் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. அவங்களையும் நீங்கள் சந்திச்சு உங்களுடைய நடிப்பு ஆசையை சொல்லி உங்களுடைய போட்டோவோ இல்லை ஏதாவது சம் வீடியோவோ அவங்க கிட்ட கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேளுங்க. அந்த கோஆர்டினேட்டர்ஸும் நல்லவங்களா கெட்டவங்களான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணி, ஏன்னா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஸோ அவங்க மூலியமாகவும் இந்த சினிமா கம்பெனிகளை ரீச் பண்ணுறது ஒரு வழி. இப்படி 3 வழிகளை நான் சொல்லியிருக்கேன். 4வது வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தான் இது பாசிபிள். அதாவது சாலிகிராமம், வடபழனி இப்படிப்பட்ட ஏரியாக்களில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட டீ கடைகளில் இந்த சினிமா டெக்னீஷியன்ஸ், அதாவது உதவி இயக்குனர், உதவி ஒளிப்பதிவாளர், மேனேஜர்ஸ்னு இவங்க எல்லாம் அசம்பிள் ஆவாங்க. ஸோ ஜென்ரலாக அப்படி டீ கடையில் மீட் பண்ண போகும்போது அங்கே பல கம்பெனிகளை வேலை செய்கிறவங்க ஸோ வர நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பரிமாற்றம் பண்ணிக்கும்போது இந்த கம்பெனி இங்கே ஆட்கள் கேட்குறாங்க, இந்த கம்பெனி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதுலேருந்து சில லீட் கிடைக்கும். அங்கே கிடைக்கிற அந்த கான்டாக்டை வச்சுக்கிட்டு சினிமா கம்பெனிக்குள்ளே போகலாம். இதுக்கு சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, சில பேர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்க கூட நல்லா ட்ராவல் பண்ணுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்க கூட ட்ராவல் பண்ணாதீங்க, கட் பண்ணி விட்டுருங்க. இப்படி பல வழியில் ட்ரை பண்ணி போகும்போது ஒரு குறிப்பிட்ட சினிமா கம்பெனி போய் நீங்கள் அடைஞ்சிட முடியும். அங்கே போனதுக்கப்புறம் உங்கள் திறமைகளை அந்த டைரக்டர் முன்னாடி நீங்கள் நடிச்சு காட்டலாம். அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. அதாவது அந்த படத்தில் நீங்கள் நல்லபடியாக நடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வழி கிடைச்சிடும், ரூட் ஓப்பன் ஆகிடும். ஏன்னா நீங்கள் நல்லா நடிச்சிட்டீங்க அப்படின்னாவே சுற்றி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வேற 10 படத்துக்கு போகும்போது உங்களுக்கு அங்கே ரெஃபர் பண்ணிடுவாங்க. சினிமாங்கிறதே கான்டாக்ட் தான். கான்டாக்டை ரொம்ப அழகாக நீங்கள் பில்ட் பண்ணணும். சினிமாங்கிறதே கான்டாக்ட் தான். அந்த கான்டாக்டை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல டீம் ஃபார்ம் ஆகிடும். அந்த டீம்ல இருந்து நீங்கள் வந்து பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிற நிறைய பெரிய நடிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு காலத்தில் வாய்ப்பு தேடி அலைஞ்சவங்க தான். இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ஃபார்ம் ஆன இடத்துல இருந்து தான் அந்த நடிகர் வெளியே வந்திருப்பார், ஒரு டைரக்டர் வெளியே வந்திருப்பார். அந்த டீம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து படம் பண்றதை கூட நம்ம பார்க்க முடியும். அதுபோல உங்களுக்கு ஒரு டீம் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்க ஓடித்தான் ஆகணும், தேடித்தான் ஆகணும். இதுல சோர்ந்து போறதுக்கோ டயர்ட் ஆகிறதுக்கோ எதுவுமே கிடையாது. சினிமா அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஃபீல்டு. அந்த ஸ்பெஷல் ஃபீல்டுக்கு நம்ம வரணும் அப்படின்னா நம்ம தகுதியை வளர்த்துக்குங்க, நல்ல நட்பு வட்டத்தை பெருக்கிக்குங்க, சின்சியரா இருங்க. இந்த சின்சியரோட நீங்க மூவ் பண்ணீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கதவு கண்டிப்பா திறக்கும். அந்த திறக்கிற இடம் தான் உங்களுடைய டீம் ஃபார்ம் ஆகிற இடம். அந்த டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து 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 நீங்க போயிட்டே இருக்கலாம். இப்போ அந்த டீம் ஃபார்ம் ஆகாததுனால தான் எங்க போய் வாய்ப்பு கேட்கறது, எப்படி வாய்ப்பு கேட்கறது அப்படிங்கிறது தடுமாற்றம். ஏன்னா உங்களுக்கு அந்த கான்டாக்ட் இல்லை, அந்த டீம் இல்லை, அந்த நட்பு வட்டம் இல்லை. அதனால தான் இந்த தடுமாற்றம். அப்படியே நட்பு வட்டம் இருந்தாலும் அவங்க ஒரு வேல்யூபிளான ஒரு சினிமா பொசிஷன்ல இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்தை நாம தானே உருவாக்கணும். நமக்கு வாய்ப்பு நாம உருவாக்குறதுக்கு தான் நான் சொல்ற ஐடியாக்கள்லாம். உண்மையா போராடினீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு இடம் இந்த சினிமா